உலகத்தையே பிடிச்சி இந்த அல்சர் வாட்டின ஒரு பீரியட் இருந்தது. வார் டயத்துல சாப்பாடு கிடைக்காத பஞ்சமாக இருந்த எல்லா ஃபண்ட்ஸையும் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு இல்லாம சரியான நேரத்துல சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கு அல்சர்ங்கிற மாதிரியான ஒரு பீரியட் இருந்தது. இது அப்படியே வளர்ந்து இதை அன்னைக்கு இருந்த பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வெஸ்ட்ல இருந்த அப்ஜான் கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெபார்டரி சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. டேம் அப்படிங்கிறது தான் இதனுடைய டெக்னிக்கல் நேம். அத்தனை பேரும் அதை வாங்கி எக்ஸ்ட்ராடினரி வரவேற்பு கொடுத்திருந்தாலும் ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் இந்த மருந்து வேலை பார்க்கலங்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இத ஹை பிபி இருக்கிறவங்க யூஸ் பண்ற மருந்தா கொடுத்துடலாமே, அல்சருக்கு தானே ஆவரேஜ், அப்படியே பிபி ஷூட் அப் ஆகும்போது இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 15 நிமிஷத்துல பிபியை சர்ன்னு குறைச்சு கொடுத்துருன்னு பிபி மாத்திரையா இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதோட அது சக்சஸ் ஸ்டோரியா மாறல. ரத்த கொதிப்புக்கு மருந்தா சாப்பிட்டா உப்பு தங்கிரும், கால் வீங்கும், உள்ள உப்பு சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. அல்சருக்காகவும் பிளட் பிரஷருக்காகவும் எடுத்துக்கிட்ட பேஷண்ட் காமனா ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணாங்க. என்ன என்ஜாய் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் கருகருன்னு முடி வளர்ந்துருக்கு. மினாக்சிடிலுக்கான டிஸ்கவரியை பண்ணி பேட்டன்ட் வச்சிருக்கிற அப்ஜான் கெமிஸ்ட் தான் ஃபைசரா இருக்காங்க. நான் எது ஆரம்பிச்சாலும் அது ஃபெயிலியராகவே இருக்கு, என்னடா அது வாழ்க்கைன்னு நொந்து போகக்கூடாது. சயின்டிஸ்டுகளும் பெரிய பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. அதனால உங்களை போட்டு உங்க வாழ்க்கையில வர குட்டி குட்டி ஃபெயிலியருக்கெல்லாம் ஃபுல்லா பிளேம் பண்ணிக்காதீங்க.